ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளுக்கு ஜி5ல மலையாளமில் எடுக்கப்பட்டு தமிழ் டப்பிங்கோடு வந்திருக்கு த பெட் டிடெக்டிவ் மோட் ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஆன்லைன் என்னென்னா, இந்த மூவியில் நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவாக இருக்கார். அவருக்கு எந்த ஒர்க்கும் வராதான், நான் ஒரு டிடெக்டிவாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் பர்த்டேக்கு போவார். போகிறப்போ ஒரு கார் ரிப்பேர் ஆகிடும். அதனால் ஹீரோ ஆட்டோவில் போவார். ஆட்டோவில் போகிறப்போ ஒரு பொண்ணு கூட பேசியிருப்பார். அந்த பொண்ணு ஃபோட்டோவும் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் ஹீரோ லைஃப்பில் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு காணாமல் போயிடும். அதனால் ஹீரோ தான் கடத்திருப்பார் அப்படின்னு ஹீரோ மேலே பழி போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, அந்த பொண்ணு கையில் ஒரு மீன் இருந்திருக்கும். அந்த மீனுக்காக தான் அந்த பொண்ணை கடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோ எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாரு. அதனால் அந்த பொண்ணை தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த பொண்ணையும் மீனையும் கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையை ஹீரோ சரி செஞ்சாரா இல்லையா, இதுதான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. செம்ம காமெடியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசன்ட் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு எடுத்திருந்தா செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த மூவியில் ஹீரோட ஆக்டிங் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா நல்லாவும் காமெடி பண்ணுறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த மூவியில். மெயினாக இந்த மூவியில் தமிழ் டப்பிங் சூப்பராக இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கில் காமெடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மூவி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி காமெடியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் இருக்குது. ஸோ ஓவரால் அந்த மூவி பார்க்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு நல்ல காமெடி மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25.